லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் நம்மளால் தடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பட் அதே ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளால் கற்றுக்க முடியும். மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன்னா அழுகாமல் இருக்க பர்சன் மீனிங் கிடையாது. மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன் யார் தெரியுமா? அவங்க லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு பயம் இல்லாமல், ஃபியர் இல்லாமல் ஃபேஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க தான் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன். இந்த ஒரு வீடியோ முடியும் போது நீங்கள் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன் மாறத்துக்கான 5 பவர்ஃபுல் டிப்ஸ் நான் கற்றுருப்பீங்க. டேம் ஷுவர் சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், உங்களுக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு மென்டலி வீக்காக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக திஸ் இஸ் த ரைட் வீடியோ ஃபார் யூ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக என்னென்னு தெரிஞ்சுக்குமா? மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன்னா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதோ இல்லை, லைஃப்பில் பயமே இல்லாத மாதிரி நடிக்கிறதோ கிடையாது. அவங்க லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வந்தாலும் அதை கிளாமாக சால்வ் பண்ணுறது, எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் அந்த ப்ராப்ளத்தை எப்படி வெளியே வரலாம்னு யோசிக்காமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணலாம்னு திங்க் பண்ணுறாங்க தெரியுமா? இவங்க தான் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன். இந்த ஒரு 3 கேட்டகரிகளையும் நீங்கள் வரலன்னா திஸ் இஸ் த ரைட் வீடியோ ஃபார் யூ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ரூல் நம்பர் 1, அக்செப்டிங் த ரியாலிட்டி. மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க பர்சன் எல்லாருமே அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் மென்டலி வீக்காக இருக்க பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, லைஃப்பில் ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி ஓடலாம் தான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ராம் சுரேஷ்னு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா, 2 ஃப்ரெண்டும் சின்ன வயசுல ஃப்ரெண்ட். இப்போ 2 பேருமே ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்க. அதில் ராமுன்ற மென்டலி வீக்கான பர்சன், அதே சுரேஷ்ன்ற மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன். ரூல் நம்பர் 1, அக்செப்டிங் த ரியாலிட்டி. மென்டலி ஸ்ட்ராங் பர்சன்னா அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராப்ளத்துக்கு எனக்கு ஏன் இந்த லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு திங்க் பண்ண மாட்டாங்க. மென்டலி வீக்காக இருக்க பர்சன் மட்டும் தான் என் லைஃப்பில் மட்டும் ஏன் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. மென்டலி ஸ்ட்ராங் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணலாம்னு திங்க் பண்ணுவாங்க, அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ராம் சுரேஷ்ன்ட்டு. அதில் ராம் மென்டலி வீக்கான பர்சன், சுரேஷ் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன். இப்போ 2 பேருக்குமே ஒர்க் விட்டுறாங்க, ஒர்க்லேருந்து எடுத்துடுறாங்கன்னா ராம் அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் திணறுவான். பட் அதே சுரேஷ் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன். அடுத்து எப்படி நம்ம லைஃப் டெவலப் பண்ணலாம், அடுத்து எங்கே ஒர்க் தரலாம், இந்த மாதிரி யோசிப்பான். இதுதான் மென்டலி ஸ்ட்ராங் பர்சனுக்கும் வீக் பர்சனுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ரியாலிட்டி நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, ஓகே ப்ராப்ளம் வந்துருச்சு, இப்போ எப்படி அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணி வரலாம்னு தான் நீங்கள் திங்க் பண்ணுமே தவிர, ஐயோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு பயந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 2, கண்ட்ரோல் யுவர் எமோஷன். மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன் அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. எமோஷன்னா ஃபியர், பயம், ஸ்ட்ரெஸ், கோபம், இது எல்லாமே ஒரு எமோஷன்ஸ். மென்டலி வீக்கான பர்சன் எந்த ஒரு இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண தெரியுமோ, தன்னோட ஒரு கோபமாக இருக்குன்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நம்ம சரௌண்டிங்கை நம்ம இழந்துருவோம். ஸோ நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எப்படி இப்போ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனா, ஒரு இடத்துல உங்களுக்கு கோபம் வருதுன்னா ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி டீப் ப்ரீத் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் மைண்ட் ஒரு 10 செகண்ட் யோசிக்கும். அந்த மாதிரி யோசிக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பேசலான்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவசரப்பட்டு எதுவுமே பேச மாட்டீங்க. ஸோ நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்குன்னா உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்களும் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக சேஞ்ச் ஆகலாம். ரூல் நம்பர் 3, டிசிப்ளின் ஓவர் தி மோட்டிவேஷன். நீங்கள் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறணும்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கணும், பட் கண்டிப்பாக டிசிப்ளைன் வேணும். டிசிப்ளைனுக்கு மோட்டிவேஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இனிஷியலாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு எப்படி வீடியோ எடுக்கணும்னு தெரியாது, ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா மாதிரி எப்படி பேச தெரியாது, எடிட்டிங் எதுவுமே தெரியாது. பட் ஏதோ கற்றுக்கிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் போட்டோன்னே ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக போட்டால் ரிசல்ட் வராது. பட் அந்த கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளைனாக போடுறாங்க தெரியுமா, அப்போ தான் ரிசல்ட் வரும். நம்ம ஒரு மோட்டிவேஷனில் நான் வீடியோ போட்டுட்டு ஒரு 2 வீடியோஸ் போட்டு எனக்கு வியூஸ் போல லைக் வரலன்ட்டு நான் வெக்ஸன்னா, இதுதான் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனில் போடலாம், பட் நம்மளால கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. பட் டிசிப்ளினாக நீங்கள் இருந்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க்கில் உங்களால் இருக்க முடியும். நீங்கள் நினச்ச ஸ்டேட்டை சக்ஸஸாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மோட்டிவேஷனும் தேவை தான், பட் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் டிசிப்ளினாக ஒரு ஒர்க்கில் கண்டிப்பாக பண்ணுங்கள், ரிசல்ட் உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மோட்டிவேஷனோட டிசிப்ளினுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுங்க. உங்கள் ஒர்க்கில் டிசிப்ளின் இருங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மென்டலி ஸ்ட்ராங் பர்சனாக உங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ரூல் நம்பர் 4, ஸ்டாப் சீக்கிங் அதர்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா, அடுத்துட்டு போய் ஒரு சஜஷன் கேட்குறீங்கன்னா அந்த சஜஷனை எடுத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது. இப்போ கண்டென்ட் கிரியேஷன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதுன்னா, எனக்கு பண்ணணும்னு தோணுது,
பட் நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ என் ரிலேட்டிவ்ஸ்டையோ என் பேரண்ட்ஸ்டையோ சஜஷன் கேட்குறேன். அவங்க வேணான்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணேன்னா நான் ஒரு மென்டலி வீக்கான பர்சன். அதுவே நான் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக என்ன பண்ணியிருப்பேன்னா, என் கண்டென்ட் கிரியேஷன் பண்ண எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் போய் அவங்க கிட்ட சஜஷன் கேட்க மாட்டேன், பண்ணுறேன்னு சொல்லுவேன். எனக்கு என்ன தோணுதோ கடைசியில் அதான் நான் முடிவு பண்ணுவேன். அவங்க சொல்கிறத வச்சு என்னோட டெசிஷனை எடுக்க மாட்டேன், நான் சொல்கிறத வச்சு தான் என்னோட டெசிஷன் எடுப்பேன். இப்போ மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்குன்னா அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு ஒரு லைஃப் ஒரு டெசிஷன் எடுக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் வாழ் மனசு உங்கள் மைண்ட் உங்ககிட்ட என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது, கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு தோணுதுன்னா, இப்போ வந்து நான் என் பேரண்ட்ஸ்டையோ என் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கேட்குறேன், அவங்க பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்க பேச்சை கேட்டு நான் பண்ணாமல் இருந்தால் யார் கிளாஸ்? எனக்கு தான். பட் இது ரொம்ப நல்ல விஷயம். இதே மாதிரி தான் சப்போஸ் நான் இது பண்ணி ஃபெயில் ஆனாலுமே எனக்கு ரிக்ரெட் இருக்காது. ஏன்னா நான் தான் ஒரு முடிவு எடுத்தேன், பண்ணினேன், எனக்கு இதில் எந்த ஒரு லாஸுமே கிடையாது, நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். பட் இதே பண்ணாமல் போயிட்டா ஃப்யூச்சரில் நான் தான் ரிக்ரெட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன் உங்கள் லைஃப்பில் வச்சு சார் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினச்சிங்கன்னா அதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை ப்ராப்பராக ரெகுலராக பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒன் டே இன்றைக்கி ரிசல்ட் இல்லை, இன்றைக்கி எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லைனாலுமே டெஃபினெட்லி ஒன் டே வி கெட் அ ரிசல்ட், வி கெட் அ சக்ஸஸ். ரூல் நம்பர் 5, பெயின் இஸ் த பார்ட் ஆஃப் க்ரோத். உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர் இல்லை ஏதாச்சும் ஒரு ஹார்ட் பிரேக் இந்த மாதிரிலாம் வருதுன்னா அந்த பெயினில் நீங்கள் பயப்படாதீங்க. பெயினை பார்த்தா அந்த பெயினை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு திங்க் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும்னா இந்த மாதிரி பெயின் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப் போகாமல் இருக்கலாம், நீங்கள் கிடைச்ச ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், உங்கள் கோல் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், ஏன் உங்களுக்கு லவ்வில் பிரேக்கப் ஆகிருக்கலாம். பட் இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும். அப்போ தான் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன் உங்களால் லைஃப்பில் வர முடியும், உங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், நீங்கள் ஜிம்முக்கு ரெகுலராக போகிறீங்கன்னா உங்கள் மசில்ஸ் வந்து உடையும். அந்த பெயினை நம்ம தாங்கணும். அந்த பெயினை தாங்கினா தான் நம்ம நினச்ச பாடி நம்மளால் ஃபிசிக்காக அச்சீவ் பண்ண முடியும். இல்லை எனக்கு வலிக்குதே, எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு ஜிம்மு போகணும்னு நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச ஃபிசிக் உங்களால் அடைய முடியாது. சேம் இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வருதே நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களால் க்ரோ ஆகவே முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எப்படி ஓவர் கம் பண்ணலாம் நீங்கள் திங்க் பண்ணும்போது தான் உங்களால் அந்த ப்ராப்ளத்தை வந்து வெளியே வர முடியும். ஸோ இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த 5 விஷயத்தை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறணும்னா ஒரு நாளில் நடக்காது. பட் அதே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்களும் ஒரு நாள் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக மட்டும் வர மாட்டீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச க்ரோத்தை உங்கள் கோலை அச்சீவ் பண்ணி ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக உங்களாலேயும் வர முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் மென்டலி ஸ்ட்ராங்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கட்டு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் கனெக்டடாக இருங்க. டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.